அத்தனை தூரம் போயிட்டேன். இந்த பாருங்க ஃபாரினர்ஸ் நம்ம ரெண்டு பசங்க பாருங்க கலர் பாருங்க. நீங்க விடுங்க, நீ ஊன்னு சொல்லு. 1000 மாப்பிள்ளை கொண்டு நிறுத்துறேன். நீங்க 1000 பேரை பார்க்கலாம், ஆனா படையப்பன மாதிரி ஒரு ஆம்பளைய பார்க்க முடியுமா? ஓ நான் வாழ்ந்தா அது படையப்பனோட தான். என்ன மாத்த யாராலையும் முடியாது. ഓ அவனவா மாப்பிள்ளை കൈ ഇതാകുന്നുണ്ടോ? വരക്കണൊക്കെ நல்ல மாப்பிள்ளையா, அவனோட நல்ல படிச்சவனா, அவனோட நல்ல குணமுள்ளவனா, സിംഗിൾ ഷോട്ട് ആണ്. அவனை விட ஒரு நல்ல அழகான மாப்பிள்ளையா, உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா, மனசு பிடிச்ச மாப்பிள்ளையா. ഓ ഓ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത് പടയപ്പ മൂവിയിലെ ആ ഒരു വാവ് സീന് ശേഷമുള്ള വാവ് സീനല്ല, ഇമോഷണൽ സീനാണ്. പക്ഷേ വാവ് ഫീൽ ആയിരുന്നു ആ ഒരു പെർഫോമൻസ് കണ്ടിട്ട്. അതിനുശേഷമുള്ള സീനാണ്. കാരണം റീസ്റ്റാർട്ട് ആണ് ലൈഫ് നെക്സ്റ്റ് സീനിൽ എനിക്ക് തോന്നുന്നു കാണിക്കാൻ പോകുന്നത്. ബിക്കോസ് ഒന്നുമില്ല ഇപ്പൊ കയ്യിൽ അവരുടെ, ഒന്നുമില്ല. പക്ഷെ അവിടുന്ന് ജോലിക്ക് പോയ സമയത്ത് ആ ഒരു അയച്ച പൈസ എടുത്തൊരു ഭൂമിയാണ്, വരണ്ട ഭൂമി ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു. എന്താ വരണ്ട ഭൂമിയില് അവര് എന്താ പറയാ കളിക്കാൻ പോവാണ്. അതാ സംഭവം. അതായത് ഒന്നും ഇല്ലാതെ എടുക്കുന്നത് സീറോ ഒന്ന് സ്റ്റാർട്ട് ചെയ്യാൻ വേണ്ടി പോവാണ്. അതാ സംഭവം. നമുക്ക് എന്തായാലും നേരെ അടുത്ത സീൻ എടുക്കാം. പറയാം. പക്ഷെ അത് കാണിച്ചത് നല്ലായിരുന്നല്ലേ, പെട്ടെന്ന് കാണിച്ചു കേട്ടോ. അവിടുന്ന് പിന്നീട് ഒന്നും കിട്ടിയില്ല. അതാണ് അതിന്റെ ഒരു ഭംഗി. ഇതാ ഭൂമി. ഓ അയ്യോ, വരണ്ട മണ്ണെന്ന് വെച്ചാ വരണ്ട മണ്ണ് തന്നെ. യാരടാ ഇതെല്ലാം. കല്ലെടുത്തോക്കണേ. இன்னும் அப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன். எப்படிமா ஓ எல்லாரும் கஷ்டப்படானு. தங்கச்சிக்கு ரெண்டு விட்டு தானே வச்சுக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. படையப்பா, உங்க மாமா பையனுக்கு அவசர அவசரமா கல்யாணம் நடக்குதுப்பா, யாருக்கும் தெரியாம. ஓ இவனெல்லாம் யாரையா உள்ள விட்டது? திறந்து விடல. நாய் பூந்தா நாசர்ന്റെ ஊரே வந்து அச்சத்தை போறதுக்கு இங்க ஒன்றும் இடம் இல்லை. எல்லாரும் வெளியே போக சொல்லு. ഓ ഓ ശാപം കൊച്ചു നന്നായിട്ട് അഭിനയിച്ചു. இதே வீட்டுல உங்க அண்ணனுக்கு பாக்கியத்தை போட்டு ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அவர் வீட்லயே அச்சத்தை போட்டு கல்யாணம் பண்றீங்களே, என்னையா நியாயம்? எது அவரோட வீடா? போயா பைத்தியாரா, இது என்னோட வீடியா? 16வது நாள் காரி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நான் அவர் கூட போறது தம்பியா? போங்க வேலை பாட்டு. இந்த பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணை கட்டி வச்சிருக்கிய, ஊர்ல உள்ள கேள்வி கேட்க யாருமே இல்லன்னு நினைச்சியா? வாஸ்தவம் தான், வாஸ்தவம் தான். என் தங்கச்சி மகளை தான் என் பையனுக்கு நிச்சயம் பண்ண. எப்ப அவங்களுக்கு வசதி இருக்கும்போது. இப்ப என்ன இருக்கு? ஒண்ணு இல்லாத இடத்துல நான் பொண்ணு எடுத்தேன்னா என் பொண்ணை எவன் அங்க வசதி இல்லாத இடத்துல பொண்ணு எடுக்க நானும் பரதேசி பயல். யோ, உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் கடைசி வரைக்கும் சொந்த நாயா கூட வரும். உன் கூட பிறந்த தங்கச்சி அது புருஷன இடத்துல இந்த நிலையில இருக்கிறாங்க. உனக்கு சொத்து வந்து அது கூட தெரியாம உங்க அண்ணன் മറ്റുള്ളവർ പെർഫോം ചെയ്തു. தாடி கட்ட வேண்டாம், ஏன் இஷ்டம். அன்னைக்கு அந்த பொண்ணு நிச்சயம் பண்ணது சும்மா இல்ல. அந்த பெரியவருக்கு ஊர்புறா செல்வாக்கு, அரசியல நான் பெரிய ஆளணும்னா செல்வாக்கு தேவைப்படும். ഓ அரசியல் ഞാൻ പറഞ്ഞില്ലേ. பிறகு செல்வாக்கு எத்தனை நாளைக்கு செல்லுபடியாகும்? பணம் வந்தா செல்வாக்கு தானா வரையா? அதான் இடத்தை மாத்திக்கிட்டேன். நான் ஒண்ணு அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு அந்த நிச்சயத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஓ 1000 வருகிட்டயா இந்த ஊர்ல கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா உங்க குடும்ப வழக்கப்படி அந்த ஆறுபடியப்பன் சன்னிதானத்துல பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் விருப்பம் இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் நான் நடத்தணும். ആറുപടയപ്പൻ நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல நடத்திட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு? இன்னும் எத்தனை நாளைக்கு? அட என்னங்க சம்பந்தி இவன் கிட்ட போய் வளவளன்னு பேசிக்கிட்டு. இந்த பார், இந்த ஊருக்கு பெரிய மனுஷங்க நாங்க தான். நாங்க வச்சதான் சட்டம். உங்க கட்டுப்பாடு எங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. கூட பிறந்த தங்கச்சி சும்மா இருக்க. ഓ അമ്മയുടെ പെർഫോമൻസ് ഉണ്ടാവുന്ന പോലെ ഉണ്ട് കേട്ടോ. ദൈവമേ, എന്തോ ഇല്ല ഇല്ല മര്യാദ. അവര് കാണിച്ച പോലെ ഇവര് കാണിക്കാൻ പാടില്ലല്ലോ. അവിടെ എന്തായിരുന്നു ആ എക്സ്പ്രഷൻ? அன்னையே ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க.
எல்லாம் எடுத்து சாப்பிட்டு போங்க. டேய் வாய் நிறைய பேசணுங்களா, வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அனுப்பு. யோ உங்க சாப்பாடை சாப்பிடுற அளவுக்கு நாங்க ஒண்ணு கேரளாவை போயிடல. வாங்கயா வாப்படேப்பா போங்க போங்க. நீங்க போயிட்டீங்கன்னா சாப்பிடறதுக்கு ஆள் இல்லையா? ஓ வாமா, என்ன இவ்வளவு லேட்டா வர? இது அவசர கல்யாணம் தெரியுமில்ல, அதான் நல்ல நேரம் வந்திருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, நீ வரதுக்கு முன்னாடி தாலி கட்டிட்டான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பெரியவங்க சொன்னாங்கன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேல்ல. உன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனாலதான் ஆம்பளைங்க இன்னும் நம்மள மிதிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. ஷேம் ஆன் யூ. அவசர அவசரமா உன் வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாத்தியே? என்ன நினைச்சு பாத்தியா? பைத்தியம், இன்னும் பழைய நினைச்சிட்டு இருக்கேன். என்னம்மா நீ வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளை கொண்டாந்து இறக்குறேன், எதுக்கு அத்தனை தூரம் போயிட்டேன்? இந்த பாருங்க நம்ம ஃபாரினர்ஸ் மாதிரி நம்ம 2 பசங்க பாருங்க, கலர் பாருங்க. எங்களை விடுங்க, நீ ஊன்னு சொல்லு. 1000 மாப்பிள்ளை கொண்டாந்து நிறுத்துற. நீங்க 1000 பேரை பார்க்கலாம், ஆனா படையப்பன மாதிரி ஒரு ஆம்பளைய பார்க்க முடியுமா? ஓ நான் வாழ்ந்தா அது படையப்பனோடதான். என்ன மாத்த யாராலையும் முடியாது. ஓ எனிவே as a brother, congrats. ஓ വലിയ താല്പര്യമില്ല. என்னது குழந்தை மாதிரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு? குழந்தை மாதிரி என்ன, குழந்தை தானே, சாப்பிடு. ஓ அம்மாக்கு தான் வயசாச்சு அழுறாங்கன்னா நீ கூட அவன் தான் அழணுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டி அடைய முடியலன்னு அவன் தான் அழணும். நீ இந்த பணம் நம்ம பார்க்காத பணமா? நீ பாரு, உங்க கல்யாணத்துல அப்பா இருந்தப்ப எப்படி நடத்துறாரோ அதை விட ஜாம் ஜாம் நடத்தல என் பேரு. பாரு இந்த சாப்பிடு. പക്ഷെ അവിടെ രജനി സാറിന്റെ പെർഫോമൻസ് ഇതാ മൈന്യൂട്ട് அவனவா മാപ്പിള കൈ ഇതാവുന്നുണ്ടോ? വരക്കണൊക്കെ நல்ல மாப்பிளையா? அவனோட நல்ல படிச்சவனா? அவனோட நல்ல குணமுள்ளவனா? സിംഗിൾ ഷോട്ടും ആണ്. அவனை விட ஒரு நல்ல அழகான மாப்பிளையா? உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிளையா? மனசு பிடிச்ச மாப்பிளையா? ഓ ഓ அது முடியாதுமோ? ஐயா அழாதையா, மடி வேண்டாமா, ഓ ഭയങ്കര ഫാമിലി. எல்லாரையும் சமாதானப்படுத்திட்டு நீ அழுத எப்படிடா? இந்த பாரு, நம்ம கடவுள் இருக்காரு. வேண்டாமா அம்மா கண்ணு, அழாதீங்கடா பிள்ளைங்களா, அழாதீங்க. ஊட்டி விடுப்பா, சாப்பிடுமா. അവിടുന്ന് എന്താ എടുത്ത കൊണ്ടുപോയില്ലായിരുന്നോ കല്ല്? അതാണോ? This stone is 10% good. I agree with you. Real fine. Exactly, this is grand stone. Congratulations. ഗ്രാനൈറ്റ്. கன்ஃபர்மிங் இஸ் எக்ஸாக்ட்லி 100%. அவனுக்கு வெள்ளைக்காரன் இங்கிலீஷ்ல பேசுறான், நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் தமிழ்ல பேசுறான்? சத்தியமா அது கிரானைட் கல் தான் சொல்றாரு. பல படம் இருந்துச்சே, சந்தேகப்பட்டு தான் கல் எடுத்துட்டு வந்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க பரம்பரை புத்திய? நீங்களும் உங்க அண்ணன் மாதிரி வாரி கொடுத்துட்டு இருந்தீங்க, அப்புறம் சொத்தை உங்க கிட்ட இருந்து நாங்க பிரிக்க வேண்டியதா வந்துடும். டேய் பைத்தியக்கார பசங்களா, அவன் காட்டுறது சாதாரண கல் வச்சிட்டீங்களா? கிரேனைட் கல்றா? இருக்கட்டுமாவா? அதான்டா, மரத்தடியில 3 சீட் நாய்களுக்கு கிரேனைட் கல்னா என்ன தெரியுமா? ஓடும் പൈസ ഉണ്ടല്ലോ അതിന്. குடியார பசங்களா, பழைய அந்தரம். பெரிய கிரேனைட் மலையா இருக்கு. அது கிரேனைட் ഗ്രാനൈറ്റ് ம். മല. இந்த சுத்தம் மட்டும் இல்ல, சுத்தம் பக்கம் இருக்கிற 18 கிராமத்தையும் விலைக்கு வாங்கிடலாம். அப்படிப்பட்ட விஷயத்த பழைய பக்கிட்ட சொல்லாம நம்ம கிட்ட சொன்னா பாத்தியா? அதுக்கு தான் கொடுத்தேன். நான் ஒன்னும் வாரி விளையாடுற பிச்சைக்கார பசங்களா, தற்காலிகமா அவன் வாய் அடைச்சா, புரியுதா? சரி, இப்ப உங்ககிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? டேய் கண்ண போடுறது எங்கடாது? நீங்க தானே கட்டி பின்னாடி போட சொன்னீங்க, போட்டேன். அதை எடுத்து மாட்டு. எதுக்குப்பா? டேய் பெரிய மனுஷன் போட்டானா அப்படித்தான். காரியமானோம்னா ஹால்ல இருக்கேன், முடிஞ்சுனா கழட்டி கடாச வேண்டியதுதான். கட்டி பூஜை அப்படியே கட்டுக்குள்ளேயே இருக்கு போற. ஏன் பாடுறீங்க? பெர்ஃபார்மன்ஸ். ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுறா முட்டா பையல. ஓ acting start பண்ணு. என்ன கனவுல வந்து என் கண்ணத்துல பலர் அறையிறாரு கண்டி. டேய் நீ கூட பிறந்தவனடா, ஆனா நான் உன்னை எப்படியாடா മറ്റേ ഗ്രാനൈറ്റിന്റെ അറിഞ്ഞില്ലേ ആ സ്ഥലത്ത്? முடிச்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு பிறந்ததுங்க இது கட்டாதல கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்களே, இது உனக்கே நல்லா இருக்கான்னு களத்திலேயே மிதிக்கிறாரு கண்டி. இது உங்க மன பிராந்தியா இருக்கும் தம்பி. ஐயோ பிராந்தி மேல விஸ்கி மேலங்குது. அண்ணே நான் சொல்றது நம்பு கண்டி. அண்ணே தயவு செய்து வீட்டுக்கு வந்துருக்கண்ணே. அப்படி நீங்க வரலனா நான் செத்தே போயிடுவேன். ஐயோ கனவுல வந்து எங்க அண்ணன் பயமுறுதியே கொண்டு விடுவாங்கண்ணே. சொத்தை பூரா நானே எழுதி வச்சிருக்கேன். அதானே உங்க சொத்தை எழுதி வைக்க நான் யார்? நாய். இது உங்க சொத்து. இது பாரு படையப்பா, நீங்க இன்னைக்கு கூட வர வேணாம், நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் எல்லா சொத்தையும் உங்க பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துறேன். அப்புறமா வந்தா போதுப்பா. படையப்பா என்ன நம்ப படையப்பா. நான் சொல்லல உங்க அப்பா நமக்கு எப்பவுமே கஷ்டம் கொடுக்க மாட்டாருன்னு. இவரை எப்படி மாத்திருக்காரு பாரு. இல்லப்பா, அது வந்து இல்லப்பா, உங்க அப்பாவே கணவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் நாம இங்க இருந்து கஷ்டப்படணும், நமக்கு என்ன தலையெழுத்தா?
நாம நம்ம வீட்டுக்கே போயிடுறதா சரின்னு எனக்கு தோணுது. முதல்ல உங்க அப்பா உன் கனவுல சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். படையப்பா நல்லா எழுதி கூட வச்சுக்க மாட்டேன். ஆளு நல்லா ஆட்டம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உன் சித்தப்பா. இந்த வம்சத்திலேயே இருக்கக்கூடிய கடைசி அப்பா நான் அப்பா. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் இந்த செருப்பாலேயே நாடி நீ அடிக்க மாட்டேன், நல்லவன், நானே அடிச்சுக்கிறேன். ஐயோ, என்ன இது? நிறுத்துங்க. இது என்ன நீ நம்ப சொல்லுங்க, இல்ல சார் வரைக்கும் இந்த செருப்புலயே அடிச்சுக்குவேன். வேண்டாம். என்னடா செருப்பு சார். அதெல்லாம் முக்கியம். தயவு செய்து என்ன நம்புப்பா. என் அம்மாவுக்கு என்ன விருப்பமோ அதான் என் விருப்பம். நம்பாதப்பா. ரொம்ப சந்தோஷம் கண்டி. நாளைக்கு சொத்து போறா உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேன். അതിനേക്കാൾ വലിയ സ്വത്താണോ ഇത്? இந்த இடத்த வச்சு இல்ல. என்ன பண்ண போறேன்? இதை வேணா என் பேர் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன். என்னடா இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் கேட்க போறேன். போடா பைத்தியக்காரா. கண்ணனுக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சிட்டமா அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சமாதி கட்டி திருவண்ணாமலையில கிரிவலம் வர மாதிரி இந்த மலையை சுத்தி சுத்தி வந்து காலத்துக்கு கழிச்சுக்குவேன். ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா நாளைக்கு?